நேயர்களே, இன்றைய இந்த பகுதியில் முக்கியமான சப்ஜெக்ட் என்னென்னா ஒபேசிட்டி. அதாவது சில குடும்பத்தில் சில குழந்தைகள், தாய்கள் எல்லோரும் பார்த்தா 100, 110, 120 இந்த மாதிரி வெயிட்டை போட்டிருக்காங்க. இதுக்கும் ஜோசியத்துக்கும் வாஸ்துக்கும் ஏதாவது ஒரு சம்பந்தம் இருக்கின்றதா? பாருங்கள், குரு லக்னாதிபதியை பார்த்தால், குரு சந்திரனை பார்த்தால், ஒரு மனிதன் குரு பிரதான மனிதனாக இருந்தால், அதாவது அந்த ஜாதகத்தில் குரு தான் பவர்ஃபுல் பிளானட் அப்படின்னு சொல்லும் பொழுது இவர்கள் ஒல்லியாக இருக்கவே முடியாது. எவ்வளோ நீங்கள் மருந்து சாப்பிட்டாலும் எது சாப்பிட்டாலும் இவங்க ஒல்லியாக ஆக மாட்டாங்க. ஆனால் இவங்க பரிகாரம் செஞ்சால் தே கேன் பி ஃபிட்டு அப்படின்னு. இந்த மாதிரி நடக்க முடியாத கஷ்டப்படுறவங்க ஃபிட்டாக இருந்து தன்னுடைய வேலையை தானாக செய்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சில பரிகாரத்தினர். ஆனால் இவங்க 150 கிலோலேருந்து 100 கிலோ வந்துடுவாங்களாம். இப்போது இந்த ஆப்ரேஷன்லாம் பண்ணுறாங்க, அதனால் வந்துடும், அது வேறு விஷயம். ஆனால் மீண்டும் அவங்களுக்கெல்லாம் நோய் நொடி எல்லாமே இருக்குது, பல பிரச்சனைகள், என்கிட்ட பல கேஸ் இருக்குது. குரு தான் இதுக்கு முக்கியமான காரணம். குருவால் த பர்சன் ஹூ இஸ் ரூல்டு பை ஜூபிட்டர் அவங்க எல்லாமே மோட்டாவாக இருப்பார்கள். இப்பொழுது குருவுக்கு ஆப்போசிட் பிளானட் என்ன அதை பாருங்க. சுக்கிரன், புதன். குரு தேவகுரு, சுக்கிரன் அசுர குரு. அதாவது ஒரு மனிதன் ஆடிக்கொண்டு பாடிக்கொண்டு இருந்தால் வெயிட் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் ஃபஸ்ட்டு ஜாதகத்தை பார்த்து லக்னாதிபதியுடைய ரத்தினத்தை அணிய சொல்லணும். ஆமாம், லக்னாதிபதியுடைய ரத்தினத்தை அணியணும். அதுக்கப்புறம் சாப்பாடு சாப்பிட்ட பிற்பாடு இமீடியட்டாக தூங்கவே கூடாது. 1 hour வரைக்கும் வஜ்ராசனம் செய்ய வேண்டும். அப்படியே முட்டி போட்டுட்டு அப்படியே உட்காரணும். கொஞ்ச நேரம் வாக் பண்ணணும். சாப்பாடு சாப்பிட்றதுக்கு 40 நிமிஷம், 10 நிமிஷம், 20 நிமிஷத்துக்கு முன்ன கம்மி 1 டம்ளர் தண்ணி குடிக்க வேண்டும். தன்னுடைய உணவில் ராகு தோஷத்தை நீக்கிறதுக்காக, வாயு தோஷத்தை நீக்கிறதுக்காக நம் வீட்டில் இருக்கின்ற ஜீரகத்தை சாப்பிட வேண்டும். தினமும் காலை பகவான் சூரியனின் பூஜை செய்ய வேண்டும். சூரியனுக்கு தண்ணீர் விட வேண்டும். அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour, நான் ஜாகிங் பண்ண சொல்லல, வாக் பண்ணிட்டு வரணும். வார்ம் வாட்டர், சுட தண்ணியை குடிச்சிட்டு வாக் பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறம் சாப்பாடு சாப்பிட்ட பிற்பாடு கொஞ்சம் வெல்லத்தை சாப்பிட வேண்டும். இந்த மாதிரி செய்யும் பொழுது லக்னாதிபதியின் ரத்தினத்தை அணிஞ்ச உடனே உங்கள் பாடி கண்ட்ரோலில் வரும். சூரியன் பூஜை செய்யும் பொழுது பிரகாசம் வரும். அதுக்கப்புறம் ஜீரகம் சாப்பிடும் பொழுது ஒபேசிட்டி குறையும். சுட தண்ணியை சாப்பிடும்போது கொழுப்பு கரையும். யோகாசனம் பண்ணால், வாக்கிங் பண்ணால் ஃபிட்டாக இருப்பீர்கள். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன இருக்குது, நாம் வீட்டின் வடமேற்கில் படுக்கவே கூடாது. வடமேற்கில் வடக்கு கார்னரில் படுக்கவே கூடாது. வடக்கு கார்னரில் படுக்கவே கூடாது. வடகிழக்கில் படுக்கலாம் சார். ஒபிசிட்டி கண்டிப்பாக குறையும். வடகிழக்கில் படுத்திங்கன்னா வெயிட் கம்மி ஆகும். நாம் போடுற ட்ரெஸ்ஸில் பிளாக், ரெட்டு, கிரீன் அண்ட் டார்க் ப்ளூவை விட்டு விட வேண்டும். இந்த மாதிரி செய்யும் பொழுது நேர்களே, கண்டிப்பாக நான் சொல்கிறேன், நாளாக வெயிட் குறையும். இதில் ரத்தனத்தை சொல்லியிருக்கேன். இதுக்கு முக்கியமான காரணம், இந்த பாடி கண்ட்ரோலில் வர வேண்டும் என்றால் உங்களுடைய லக்னாதிபதி, what do you mean by லக்னாதிபதி? at the time of birth, nearest planet in the earth
அப்படின்னு சொல்லும்போது நம்ம பர்த் ஆகிற நேரத்தில் பூலோகத்திலேருந்து ஆகாயத்துக்கு கிழக்கு திசை ஈஸ்டில் இருக்கிற முக்கியமான கிரகம்தான் லக்னாதிபதி. அந்த லக்னாதிபதி